ஹாய் வேர்ஸ் போன வீடியோவில் சிவபெருமான் சுந்தரோட மனைவியை மறுபடியும் சமாதானப்படுத்துறதுக்காக போனதோட பார்த்துருந்தோம். அதோட தொடர்ச்சியை இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்ப சிவபெருமான் பறவையார் வீட்டுக்கு போறப்ப முதல்ல அவர் கூட போகாத தேவர்கள், முனிவர்கள், சித்தர்கள் எல்லாருமே இப்ப போறாங்க. ஆனா அங்க பறவையாருக்கோ முதல்ல சிவபெருமான் வந்து சமாதானப்படுத்திட்டு போனார் இல்லையா, அதுக்கப்புறமேட்டு பறவையாருக்கு சில அறிகுறிகள் தெரியுது. வந்துட்டு போனது சிவன் தான் அப்படின்னு அறிகுறி தெரியுது. ஐயோ, நான் எப்படிப்பட்ட பாவம் பண்ணிட்டேன், வந்திருந்த சிவபெருமானையே நான் ஏத்து பேசிட்டேனே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஒரு அர்ச்சகர் குலத்துல வந்திருந்தாரு, அவரு போய் நான் மறுத்து பேசிட்டேனே அப்படின்னு வருத்தப்பட்டு வாசலே பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல சிவபெருமான் மாளிகைக்குள்ள வராரு. அவர் கூட தேவர்கள், சித்தர்கள், யோகிகள், முனிவர்கள் எல்லாருமே வராங்க. மாளிகையே கைலாயமா மாறுது. பறவையார் சிவபெருமானை பார்த்து வணங்குறாங்க. நம்பியார் ஒருவர் மறுபடியும் இனி அனுப்பிச்சிருக்காமா, இப்பவாது அவனை ஏத்துக்கணுமா அப்படிங்கிறாரு. அப்ப முன்னாடி வந்த அர்ச்சகர் நீர் தானா, எப்படிப்பட்ட தவம் செஞ்சிருக்கேன், அன்பருக்காக அங்கேயும் இங்கேயும் நடந்தீங்களா, இதுக்கு மேல நான் எப்படி அவரை ஏத்துக்காம இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட சிவபெருமானும் உன்னோட தன்மைக்கு ஏத்தாப்புல நல்ல விஷயத்த சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரர் போய் பாக்குறாரு. போற வழியிலேயே சிவபெருமான் தலையில இருந்த கங்கை ததும்புது. இங்க சுந்தரர் என்ன பதில் வருமோ அப்படின்னு சிவபெருமானுக்காக காத்துட்டு இருக்காரு. சிவபெருமானை பார்த்த உடனே என்ன பதில் அப்படின்னு கேக்குறாரு. சிவபெருமானும் பறவையார் கோபத்தை தனிச்சிட்டேன்ப்பா, உன்னையே ஏத்துக்குவாப்போ அப்படிங்கிறாரு. சுந்தரரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு போகமும் நீங்க தான், மோட்சமும் நீங்க தான், இனிமேலும் எனக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு பறவையார் பார்க்க போறாரு. சிவபெருமானும் அவரோட அடியார்களோட இங்க இருந்து கிளம்புறாரு. அதுக்கப்புறம் சுந்தரோட தூங்கிட்டு இருந்த அடியார்கள் எல்லாருமே அவரோட கிளம்புறாங்க. பறவையார் மாளிகையை அலங்காரம் பண்ணி வச்சுட்டு வாசல்லையே சுந்தருக்காக காத்துட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்த உடனே அவரை வணங்கி அவரை உள்ள கூப்பிட்டு போறாங்க. அவங்களோட கோபமும் தணிஞ்சு அவரை ஏத்துக்கிறாங்க. இதோட தொடர்ச்சியை அடுத்த வீடியோல பார்ப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.